சண்டே காலைல எழுந்து உளுந்த வடைக்கு ஆசைப்பட்ட பாவத்துக்காக ஏம்மா கடையிலலாம் வாங்க முடியாது, நீயே செஞ்சிரு மாஸ்டர், எங்கள் எல்லாருக்கும் வேணும், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் உளுந்த வடை தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இன்றைக்கி கடை ஸ்டைலில் உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன், எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உளுந்த வடையை நல்லா கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, மிளகு, சீரகம், மல்லித்தலை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட அரிசி மாவும் மைதா மாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து வச்சதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் உளுந்த வடையை போடும்பொழுது சின்னதாக குத்தி விட்டிங்கன்னா ஓட்டை விழுகாது. நல்லா அழுத்தமாக இழுத்து விட்டு ஓட்டை போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு விழுகும் உளுந்த வடையில் ஓட்டை, இல்லைன்னா போண்டா மாதிரி ஆயிரும். அதே மாதிரி உளுந்த வடையை போடும் பொழுது நம்ம கையை கொஞ்சம் ஈரப்படுத்திட்டு நம்ம போண்டா போடணும், இல்லைன்னா மாவு அப்படியே நம்ம கையில் ஒட்டிக்கும், வடைச்சட்டிக்குள்ளே விழுகாது. இந்த ட்ரிக்கை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் சுட்டு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், சட்டியே தீர்ந்து போச்சு, எப்படா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. ஒரு வழியாக நான் என்னோடய உளுந்த வடையை பார்த்தா அவ்வளோ மெதுன்னு எண்ணெய் பிடிக்காமல் சூப்பராக வந்திருந்தது. அது கூட ஒரு டீயும் குடித்தாச்சு. பாய்.